சாண்டில்யனின் கடல்புறா பாகம் 20. அதைக் கண்ட கொள்ளைக் கூட்டத்தினரின் ஒரு பகுதி கோட்டைத் தலைவன் பின்னால் நெருங்கி வந்தார்கள். பலவர்மன் வில்வலவனை நோக்கி, "வில்வலா, நீ கொல்ல முயலும் இந்த வாலிபன் யார் தெரியுமா? இவன் அகுதாவின் உபத்தலைவன். இன்னும் சில நாட்களில் அகுதா இங்கு வருகிறார். அந்த சமயத்தில் அவருடைய உபத்தலைவர் இளைய பல்லவர் இங்கு இல்லாவிட்டால் இந்த ஊரையும் இவருக்கு கேடு விளைவித்த அனைவரையும் அழித்து விடுவதாக சபதம் செய்திருக்கிறார். நிலைமை உனக்கு புரிகிறதா?" என்று கூறினான். அப்போது இளைய பல்லவன் பலவர்மனை நெருங்கினான். "தலைவரே, நீங்கள் அஞ்ச வேண்டியதில்லை. நான் இறந்தால் அகுதாவினால் எந்த கஷ்டமும் நேராமல் இருக்க நான் ஏற்பாடு செய்கிறேன். இதோ என் நண்பன் அமீர் இந்த சண்டை என் வேண்டுகோளால் நடந்தது என்று அகுதாவிடம் சொல்வார். இதன் விளைவாக யாருக்கும் எந்தவித தீங்கும் ஏற்படக்கூடாது என்பது என் கோரிக்கை. அகுதா இதுவரை என் கோரிக்கையை தட்டியதில்லை" என்று சொல்லி அமீரை தன் மீது ஆணையிடச் செய்தான். அவனே தொடர்ந்து பேசினான். "இந்த இடத்தில் குழப்பம் வராமல் இருக்க இந்த மூவராலும் அவர்களின் 50 வீரர்களாலும் இங்கு யாருக்கும் எந்தவித தீங்கும் ஏற்படாது என்பதற்கு வில்வலனும் உறுதி தர வேண்டும்" என்றான். வில்வலனும் கண் ஜாடை செய்து அந்த மூவரையும் ஆணையிடச் செய்தான். இளைய பல்லவன் வில்வலனை நோக்கி, "இனி உங்கள் ஆசையை பூர்த்தி செய்யலாம்" என்றான். அடுத்த வினாடியே இளைய பல்லவன் மீது பாய்ந்து விட்டான் வில்வலன். அவர்களின் வாழ்போர் கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. நேரம் ஓடியது. சண்டை முடிவுக்கு வரவில்லை. வில்வலன் நிதானம் இழந்தான். அவன் அச்சம் அடைந்தான். அடுத்த நொடி வில்வலனின் வாள் ஆகாயத்தில் பறந்தது. அதே சமயம் அந்த 3 பூர்வ குடித்தலைவர்களின் ஒருவன் தன் குருவாளை எடுத்து இளைய பல்லவனை தாக்க முற்பட்டான். இதை கவனித்த அமீர் தன் குருவாளை வீச குருவாள் அந்த பூர்வ குடித்தலைவனை கொன்றுவிட்டது. அவன் தரையில் சாய்ந்தான். எல்லோரும் திக்பிரமை அடைந்தார்கள். அப்போது அமீர், "எங்கள் தலைவர் இங்கு யாரையும் கொல்ல வரவில்லை, கொலையை தடுக்க வந்தார். வில்வலனை நிராயுத பாணியாக்கி பிழைக்க விட்டார். ஆனால் அவர் மார்புக்கு கத்தி குறிவைக்கப்பட்டது. அதனால் அனாவசிய கொலை நடந்தது. எங்கள் தலைவருக்கு யார் தீங்கு இழைக்க அசைந்தாலும் இதே முடிவுதான்" என்று கடுமையாக பேசினான். இளைய பல்லவன் வில்வலனை நோக்கினான். "இத்துடன் நிறுத்தலாமா? மேற்கொண்டு தொடர வேண்டுமா? என் நண்பர்களில் ஒருவன் இறந்து கிடக்கிறான். வருந்துகிறேன். குற்றம் என்னுடையதல்ல. இறந்த என் நண்பனுக்கு சுற்றம் அதிகம். அவர்களுக்கு என்ன பதில் சொல்வது? செய்த குற்றத்தை எடுத்துச் சொல். ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். அதனால் வரும் விளைவு பலவர்மனுக்கு தெரியும்" என்று கூறிவிட்டு வில்வலன் தன் சகாக்களை நோக்கி நடந்தான். இறந்தவனின் சடலத்தை தூக்கி வரச் செய்து அந்த கூட்டத்தை விட்டு வெளியேறினான். அவர்களையே பார்த்து கொண்டிருந்த கூட்டம் பலவர்மனை நோக்கின. அப்போது பலவர்மன், "இளைய பல்லவரே, பதக்க இனத்தாரின் பழிவாங்கும் சுபாவம் எத்தன்மையானது என்பதை நாம் அனைவரும் வெகு சீக்கிரம் உணர்வோம்" என்றான். அப்படி சொல்லிவிட்டு பலவர்மன் நகர ஆரம்பித்தான். இளைய பல்லவன் அவனை நிறுத்தி, "மக்களை காக்க வேண்டியது மன்னர் கடமை. இங்கு நாகரிக நிர்வாகம் நடக்காததால் அநாகரிக பூர்வ கொடுமைக்கு குடிமக்கள் பலியாக வேண்டியதிருக்கிறது. விஜய சாம்ராஜ்யத்தின் பிரதிநிதி காட்டு மிராண்டிகளுக்கு பயந்து அநாகரிக அரசாங்கம் நடத்தினான் என்ற அவப்பெயர் வராத வண்ணம் பார்த்து கொள்ளுங்கள். மக்களின் துணிவும் அரசாங்கத்தின் திறமையும் இணைந்தால் சாதிக்க முடியும். நீங்கள் ஒத்துழைத்தால் அவர்கள் நடவடிக்கையை நாங்களே ஒடுக்குவோம்" என்றான். இளைய பல்லவனை ஏற இறங்க பார்த்தான் பலவர்மன். "மீண்டும் நாம் சந்திப்போம்" என்று கூறிவிட்டு தன் குதிரையில் ஏறினான். அவன் மகளும் தன் வெண்ணிற குதிரையில் ஏறினாள். பல்லவனை நோக்கி புன்னகைத்தாள். குதிரைகளும் பரிவாரங்களும் நகர்ந்தன.
இளைய பல்லவனும் தன் சகாக்களுடன் மரக்கலம் சென்றான். தனது அறைக்குச் சென்று பஞ்சனையில் படுத்தான். ஏதேதோ எண்ணங்கள் புரண்டு ஓடின. வீரப்பெண் காஞ்சனாவும் நடனப்பெண் மஞ்சளழகியும் அவன் கண்முன் வந்து வந்து போனார்கள். இருவரும் அவனுக்கு முக்கிய பொறுப்புகளை கொடுத்ததை எண்ணி புன்முறுவல் கொண்டான். இரு பெண்களின் நினைவில் இளைய பல்லவன் இருக்க, நடனப்பெண் மஞ்சளழகி இளைய பல்லவனின் வாழ்ச்சண்டையிலும் அவளுடன் நடனமாடியதையும் எண்ணி தனக்குள்ளே சிரித்து கொண்டாள். கடற்கரையை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். பல்லவனின் மரக்கலம் நோக்கி நடந்தன அவளது கால்கள். தொடரும்.